Hello everyone, welcome back to our channel. இந்த வீடியோவில் மோஷன் இன் அ ஸ்ட்ரெயிட் லைனில் சிபிஎஸ்சி புக்கில் இருக்க எக்ஸாம் கொஷின் பார்க்க போகிறோம். வாங்க கொஷின்ஸை பார்க்கலாம். Example number 1. The position of an object moving along the x-axis. Okay, so இது ஸ்ட்ரெயிட் லைனால ஏதாச்சும் ஒரு ஆக்சிஸில் தான் ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது. ஒன்று எக்ஸ் ஆக்சிஸில் மூவ் ஆகும், இல்லைன்னா ஒய் ஆக்சிஸில் மூவ் ஆகும். எக்ஸ் ஆக்சிஸில் எப்படி மூவ் ஆகுதுன்னா இதுதான் ஈக்குவேஷன். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பிடி ஸ்கொயர். ஏவோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, பியோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. அப்போ இங்கே எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்குது நம்மளுக்கு? ஏக்கு பதிலாக நான் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன், பிக்கு பதிலாக வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். இதுதான் எக்ஸோட வேல்யூ. அண்ட் டி இஸ் மெஷர்ட் இன் செகண்ட். டைமை நான் செகண்ட்ஸில் மெஷர் பண்ணுறேன். வாட் இஸ் த வெலாசிட்டி அட் டி இஸ் ஈக்குவல் டு 0? டி இஸ் ஈக்குவல் டு 0 அப்போ வெலாசிட்டி என்னன்னு கேட்குறாங்க. அதாவது அட் தட் பாயிண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி கேட்குறாங்கன்னு அர்த்தம். ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட ஈக்குவேஷனோ பொசிஷனோட ஈக்குவேஷனை கொடுத்துட்டு இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி கேட்டால் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். என்ன பண்ணணும்? டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இந்த மொத்த ஈக்குவேஷனை நான் டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். டிஃப்ரென்சியேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியல அப்படின்னா என்னோட வீடியோவை பாருங்கள். இப்போ நல்லா பாருங்க, 8.5 இஸ் அ கான்ஸ்டன்ட். டைமை பொறுத்து இது வேரி ஆகலை. அப்போ இது ஒரு மொத்தமாக ஒரு கான்ஸ்டன்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அப்போ இது டைமை பொறுத்து ஒரு கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொன்னால் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன ஆயிரும்? 0. 2.5 டி ஸ்கொயர். இங்கே டைமை பொறுத்து இது வேரி ஆகுது. இப்போ நான் டி ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். டிஃப்ரென்சியேஷன் ஃபார்முலா என்ன? டி பவர் என்ன, டீயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன ஆயிரும்? என் டி பவர் என் மைனஸ் 1. அதாவது பவரை தூக்கி முன்னாடி போட்டு பவரை 1ஆல் குறைச்சிரு. அப்போ இங்கே டி ஸ்கொயர் இருக்கா? டி ஸ்கொயரை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? பவரை தூக்கி முன்னாடி போட்டு பவரை 1ஆல் குறைச்சிரு. 2 மைனஸ் 1. அப்போ ஆன்சர் 2tன்னு கிடைக்கும். ஓகே, ஸோ நிறைய பேருக்கு இது டைரெக்டாகவே தெரிஞ்சிருக்கும். அப்போ எனக்கு என்ன கிடைக்குது? 2 × t. இதை நான் சிம்பிளிஃபை பண்ண எனக்கு கிடைக்கிற ஆன்சர் என்ன சார்? 5t. இதான் வந்து இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. அப்போ அவங்க எந்த டைமில் கேட்குறாங்களோ அந்த இடத்துல வேல்யூ டீயோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் வந்துடும். எங்கே கேட்குறாங்க? டி இஸ் ஈக்குவல் டு 0ல் கேட்குறாங்க. வெலாசிட்டி அட் டி இஸ் ஈக்குவல் டு 0. டி இஸ் ஈக்குவல் டு 0ல் டீயோட வேல்யூ 0ன்னு போட்டால் எனக்கு என்ன கிடைக்கும்? 0ன்னு கிடைக்கும். வெலாசிட்டி அட் டி இஸ் ஈக்குவல் டு 2ல் கேட்குறாங்க. அப்போ டீக்கு பதில் இங்கே 2ன்னு போட்டிங்கன்னா என்ன ஆயிரும்? 5 2s are 10 மீட்டர் பர் செகண்ட். ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறது இவ்வளோ தான். அப்போ வெலாசிட்டி டி இஸ் ஈக்குவல் டு 0ல் பாருங்கள், டி இஸ் ஈக்குவல் டு 2ல் பாருங்கள். அவங்க எங்கே கேட்டிருக்காங்களோ இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி கேட்டாங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வெலாசிட்டி ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே ஆன்சரில் ஒன்றும் கஷ்டம் இருக்காது. வாட் இஸ் த ஆவரேஜ் வெலாசிட்டி? என்ன வெலாசிட்டி கேட்குறாங்க? ஆவரேஜ் வெலாசிட்டி கேட்குறாங்க. ஆவரேஜ் வெலாசிட்டி ஃபார்முலா என்ன? இன்ஸ்டன்டேனியஸ் கேட்டதுனால நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஓகே, ஆவரேஜ் கேட்டாங்கன்னா என்ன சார் பண்ணுறது? x2 மைனஸ் x1. ஓகே, இல்லைன்னா நீங்கள் இதை 1 2 எப்படி படிச்சிருக்கீங்களோ பார்த்துக்கோங்க. ஓகே, x2 மைனஸ் x1 டிவைட் பை t2 மைனஸ் t1. அதாவது பொசிஷன் அட் செகண்ட் பாயிண்ட், பொசிஷன் அட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்போ எக்ஸோட வேல்யூ எங்கெங்கே சார் கேட்குறாங்க? 2லையும் 4லையும். ஸோ இது ஃபஸ்ட்டு பொசிஷனில், இது செகண்ட் பொசிஷனில். ஓகேவா? அப்போ இதான் என்னோட எக்ஸோட ஈக்குவேஷன். எக்ஸோட ஈக்குவேஷன் என்ன? டூ 2.5 டி ஸ்கொயரா? இப்போ எக்ஸோட வேல்யூ எங்கே சார் கேட்குறாங்க? அட் டி இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ மேபி நீங்கள் இந்த இடத்துல இப்படி எழுத வேணாம், இது இப்படி வேணால் எழுதிக்கோங்க. x2 மைனஸ் x1 டிவைட் பை t2 மைனஸ். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைட் பை டைம். இப்போது டீயோட வேல்யூ நான் 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் 8.5 ப்ளஸ் 2.5 இன்ட்டு 4ஓட ஸ்கொயர். எக்ஸோட வேல்யூ நான் 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் 8.5 ப்ளஸ் 2.5, டீக்கு பதிலாக 2 ஸ்கொயர். இப்போ நல்லா பாருங்கள், இந்த ரெண்டு வேல்யூ நான் சப்ராக்ட் பண்ணி இங்கே எழுதணும். சப்ராக்ட் பண்ணுறப்ப இந்த 8.5 இந்த 8.5 கேன்சல் ஆயிரும். நான் இந்த 2.5 என்ன பண்ணிக்கலாம்? காமனாக எடுத்துக்கிட்டேன்னா இது 4 ஸ்கொயர், இது 2 ஸ்கொயர். அப்போ வி ஆவரேஜோட வெலாசிட்டி 2.5 நான் காமன் எடுத்துகிட்டு இது கேன்சல் அவுட் ஆயிடுச்சு. சப்ராக்ட் பண்ணுறப்ப இதையும் நான் சப்ராக்ட் பண்ணுறப்ப இது கேன்சல் ஆயிரும். இதையும் சப்ராக்ட் பண்ணுறப்ப 4 ஸ்கொயர் minus 2 square.
டவுட் இருந்தால் கேட்டுக்கோங்க, இல்லை ஒரு ஸ்டெப் எழுதிப்பாரு. சரியா? இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணியிருக்கேன். டைம் எவ்வளோ சார்? 4லேருந்து 2க்குள்ளே. ஸோ 4 - 2 2.5. 16 - 2 என்ன? 16 - 4 என்ன ஆயிடுச்சு? 16 - 4 12. 12 2ஆல் டிவைட் பண்ணிட்டா என்ன ஆகும்? இந்த வேல்யூ 6. 6 × 2.5 என்ன? 15 m/s. அப்போ ஆவரேஜ் வெலாசிட்டி எதுக்கும் நடுவில்? 2க்கும் 4க்கும் நடுவில் ஆவரேஜ் வெலாசிட்டி கேட்டால் இந்த ஃபார்முலா. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ஃபார்முலா ஒன்று படிச்சிருப்பீங்க. V average is equal to U plus V divided by 2. சார் நம்ம இந்த ஃபார்முலா ஏன் யூஸ் பண்ணக்கூடாது? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கலாம் தானே. நல்லா பாருங்க, இந்த ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ணணும்னா அது ஒரு கண்டிஷன் இருக்குது. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறீங்கன்னா ஆக்சலரேஷன் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷனுக்கு மட்டும்தான் இந்த பர்டிகுலர் ஃபார்முலா வேலிடாக இருக்கும். அப்போ நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஆக்சலரேஷன் கான்ஸ்டண்ட்டாக இருக்கான்னு பார்க்கணும். நல்லா பாருங்கள், இதுதான் உங்களோட வெலாசிட்டி. எங்கே இருக்குது? 5t. நான் இந்த வெலாசிட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ண ஆக்சலரேஷன் 5 × t. 5 × t என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன ஆயிரும்? t-யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 ஆயிரும். அப்போ ஆன்சர் 5. 5 வந்து ஒரு கான்ஸ்டன்ட். அப்போ ஆக்சலரேஷன் என்ன ஆயிடுச்சு? கான்ஸ்டன்ட் ஆயிடுச்சு. அப்போ ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட்னா நீங்கள் தாராளமாக இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். எப்படி சார் யூஸ் பண்ணுறது? ஒன்றும் இல்லை. இனிஷியல் வெலாசிட்டி எங்கே சார்? t is equal to 2ல. ஃபைனல் வெலாசிட்டி எங்கே? t is equal to 4ல. எனக்கு வெலாசிட்டி இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டியோட ஃபார்முலா என்ன? 5 × t. அப்போ யூவோட வேல்யூ t is equal to 2ன்னு போட்டிங்கன்னா இந்த வேல்யூ 10 ஆயிரும். வியோட வேல்யூ ஃபைனல் வெலாசிட்டி t is equal to 4ன்னு இந்த இடத்த கொண்டு போய் போட்டிங்கன்னா 20 ஆயிரும். இதை போய் மேலே ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோ. V average is equal to 10 + 20 divided by 2, 30/2, which is nothing but 15. ஸோ இதுதான் உங்களோட ஆன்சர். சேம் ஆன்சர் வருதா சார்? அப்போ இது எல்லா டைம் யூஸ் பண்ணாமன்னு கேட்டால் எல்லா டைம் யூஸ் பண்ணக்கூடாது. ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட்டாக இருந்தால் தாராளமாக இந்த ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சலரேஷன் டைமை பொறுத்து வேரி ஆகுதுன்னா இந்த ஃபார்முலா தான் நீங்கள் யூஸ் பண்ணி ஆக வேண்டும். ஸோ கொஸ்டின் நம்பர் 1ஓட ஆன்சர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.